இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலே பங்கு பெற இருக்கின்ற உங்கள் அனைவரையும் தூய மத்தேயு தமிழாலய சார்பில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்போதும் இதில் பங்கு பெறுகின்ற ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக உம்மை துதிக்கின்றோம். இப்போதும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய வார்த்தைகளினால் நிரப்பியருளும். இப்போதும் நாங்கள் பாட இருக்கின்ற பாடல்களையும் தியானிக்க இருக்கின்ற உம்முடைய திருவசனங்களையும் ஆசீர்வதித்து அதன் மூலமாக இன்னும் உம்மடைக்கு நெருங்கி கிட்டி சேர அருள் தாரும். இன்றும் எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற உம்முடைய தாசர் மூலமாக எங்களோடு இடைப்பட்டருளும். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் இன்னும் உம்மை அறிந்து கொள்ளவும், இன்னும் உம்முடைய வேதத்தின் இரகசியங்களை புரிந்து கொள்ளவும் உதவி செய்தருளும். இப்போதும் எங்களை உம்முடைய திருக்கரத்திலே தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கிறிஸ்தவ ஆராதனை கீதங்களிலே 94வது பாடலை பாடுவோம். பாடலின் 94. நீரோடை வாஞ்சித்து
இப்போதும் வேத பாடம் வாசிக்கப்படும். இன்றைய வேத ஆராய்ச்சிக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் 15ஆம் வசனம் முடிய. The Bible reading for today's Bible study is taken from the Acts of the Apostles, chapter 6, verses from 8 to 15. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எண்ணப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள், இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமற் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் என்பதே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. அறிவிப்புகள். இன்றைய வேத ஆராய்ச்சி வேளையிலும் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வேத ஆராய்ச்சி வேளையிலும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள இருக்கும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆலய சார்பிலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அவர்கள் பூனாவில் இயங்கி வரும் யூபிஎஸ்லே நியூ டெஸ்டமென்ட் டிபார்ட்மெண்ட்டிலே ப்ரொஃபஸராக இருந்து தேவனுடைய ஊழியங்களை செய்து வருகிறார்கள். திரும்பவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக நாம் யாவரும் கிறிஸ்துவ ஆராதனை கீதங்களிலே 213வது பாடலை பாடுவோம். பாடலன் 213. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதே, ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றரே. அறுவடை மிகுதே, ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றரே. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதே, ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணிலடங்க மாந்தர் சத்தம் புந்தன் செவியினில் தொனிக்கலையோ. எண்ணிலடங்கா மாந்தர் சத்தம் குந்தன் செவியினில் தொனிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவின் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதே, ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே.
தரிசனம் கண்டிடுவாய். ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய். ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய். விளைவின் பலனை அறுத்திடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய். விளைவின் பலனை அறுத்திடுவாய். விளைந்த பலனை அறுப்பாரில்லை. விளைவின் நற்பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதே ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை. சபைதனில் விளங்கிட செயல்படுவாய். ஒரு மனம் ஒற்றுமை ஏக சிந்தை. சபைதனில் விளங்கிட செயல்படுவாய். நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போல் நிலைவரமா என்றும் தாங்கி நிற்பாய். நிமிர்ந்து நிற்கும் தூண்களைப் போல் நிலைவரமா என்றும் தாங்கி நிற்பார். விளைந்த பலனை அறுப்பாரில்லை. விளைவினர் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதி ஆளோ இல்லை. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அந்தோ மனிதர் அழிகின்றாரே. இப்போதும் ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்கள் நம்மத்திலே தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இம்முறையும் இந்த வேத ஆராய்ச்சி கூடுகையில் கலந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்புக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த திருச்சபையின் போதகர் அவர்களுக்கும், நிர்வாக குழு உறுப்பினர்கள் மற்றும் விசுவாசிகள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த முறை நாம் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களிலிருந்து ஆதி திருச்சபை எதிர்கொண்ட முதல் உள்புற நிர்வாக பிரச்சனையையும், அதற்கு அப்போஸ்தலர்கள் எப்படி ஞானத்துடனும் ஆவிக்குரிய முதிர்ச்சியுடனும் தீர்வு கண்டார்கள் என்பதையும் பார்த்தோம். இன்று அதன் தொடர்ச்சியான அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8-15 வசனங்களை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இந்த வசனங்களில் திருச்சபையின் முதல் இரத்த சாட்சியான ஸ்தேவானின் வாழ்க்கையை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பந்தி விசாரணை ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேரில் ஒருவராக ஸ்தேவான் நமக்கு அறிமுகமாகிறார். அடுத்த அதிகாரம், அதாவது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தின் கடைசியில் ஸ்தேவான் இரத்த சாட்சியாக மரிக்கிறார். இப்படி ஒரு சுருக்கமான காலகட்டத்தில் கர்த்தர் தன் நோக்கத்தை நிறைவேற்ற ஸ்தேவானை வல்லமையாக பயன்படுத்தினார். ஸ்தேவான் என்ற பெயருக்கு வெற்றி கிரீடம் அல்லது வெற்றியாளனின் கிரீடம் என்று பொருள். ஸ்தேவானுடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கும்போது அந்த பெயர் அவருக்கு மிக பொருத்தமாக அமைந்தது என்று பார்க்கிறோம். மனிதனுடைய பார்வையில் அவர் கல்லறிந்து கொல்லப்பட்டு தோற்று போனவராக தோன்றலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் விசுவாசத்தை முடிவு வரை காத்து வெற்றியின் கிரீடத்தை பெற்றவர் இந்த ஸ்தேவான். இப்படி மரண பரியந்தம் உண்மையாயிருந்த ஸ்தேவானின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற சில பாடங்களை தொடர்ந்து பார்ப்போம். ஒன்று, முதலில் ஸ்தேவானிடம் காணப்பட்ட நற்பண்புகள் என்ன, தேவன் பயன்படுத்தும் மனிதனின் பண்புகள் என்ன என்று பார்க்கிறோம். ஸ்டீஃபன்ஸ் கேரக்டர்
8 10 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும் சிரேனே பட்டணத்தாரிலும் அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும் சிலிசியா நாட்டாரிலும் ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. 8ஆம் வசனம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் என்று சொல்லுகிறது. இந்த வசனத்தையும் இந்த அதிகாரத்தின் 3 மற்றும் 5ஆம் வசனங்களையும் சேர்த்து பார்த்தால் ஸ்தேவானிடம் காணப்பட்ட 5 நற்பண்புகளை பார்க்கிறோம். 1, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார், 3ஆம் வசனம். 2, அவர் ஞானம் நிறைந்தவராக இருந்தார், 3ஆம் வசனம். 3, அவர் விசுவாசம் நிறைந்தவராக இருந்தார், 5ஆம் வசனம். 4, அவர் கிருபை நிறைந்தவராய் இருந்தார், 8ஆம் வசனம். 5, அவர் வல்லமை நிறைந்தவராய் இருந்தார், 8ஆம் வசனம். இந்த 5 பண்புகளையும் சுருக்கமாக பார்ப்போம். 1, அவர் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார். ஸ்தேவான் உட்பட பந்தி விசாரணைக்கு தேர்வு செய்யப்பட்ட எல்லாரும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருந்தார்கள் என்று 3ஆம் வசனம் சொல்லுகிறது. 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், ஆதலால் சகோதரரே, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்துவோம். இங்கே பரிசுத்த ஆவியினால் நிறைந்து என்பது ஒரு திடீர் ஆவிக்குரிய அனுபவத்தை பெற்றவர்கள் என்ற அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. மாறாக பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதலுக்கும் கட்டுப்பாட்டுக்கும் தங்களை ஒப்புக்கொடுத்து தங்கள் வாழ்க்கையில் ஆவியின் செயல்பாடுகள் வெளிப்பட்டவர்களை குறிக்கிறது. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த குணம் ஸ்தேவானிடம் இருந்தது என்று மீண்டும் பார்க்கிறோம். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று என்று 10ஆம் வசனம் சொல்லுகிறது. இந்த வசனத்தில் ஆவி என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறதா அல்லது ஸ்தேவான் பேசின ஆவிக்குரிய வல்லமையை குறிக்கிறதா என்ற கருத்தில் முரண்படுகிறவர்கள் உண்டு. ஆனால் ஸ்தேவானுடைய ஞானத்துக்கும் தைரியமான சாட்சிக்கும் பின்னால் பரிசுத்த ஆவியின் வல்லமை இருந்தது என்பதே இந்த வசனத்தின் பொருள். ஜெப ஆலயத்தில் தர்க்கம் பண்ணின யூதர்களை காட்டிலும் ஸ்தேவான் அதிக புத்திசாலியோ கல்வி கற்றவரோ விவாதக்காரரோ அல்ல. இருந்தும் யூதர்கள் ஸ்தேவானை எதிர்க்க முடியாமல் போனதற்கு காரணம் அவர் பேசின ஆவியானவரே என்பதுதான் உண்மை. இயேசு சீஷர்களிடம், என் நிமித்தம் அதிபதிகளுக்கு முன்பாகவும் ராஜாக்களுக்கு முன்பாகவும் கொண்டு போகப்படுவீர்கள், அவர்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது எப்படி பேசுவோம் என்றும் என்னத்தை பேசுவோம் என்றும் கவலைப்படாதிருங்கள், நீங்கள் பேச வேண்டியது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் என்று சொன்னார் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் 18 20 வசனங்களில் பார்க்கிறோம். எனவே யூதர்களுடன் விவாதித்த போது ஸ்தேவானிடம் வெளிப்பட்ட ஞானமும் ஆவியும் அவர் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருந்தார் என்பதையே காட்டுகிறது. அடுத்த அதிகாரத்தில் ஆலோசனை சங்கத்தின் முன்னால் ஸ்தேவான் பிரசங்கித்த போதும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார் என்று மறுபடியும் 7ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இப்படி குறைந்தது 3 முறை ஸ்தேவான் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருந்தார் என்று இந்த அதிகாரங்களில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பரிசுத்த ஆவியினால் நிறைந்த வாழ்க்கையின் முக்கியமான அடையாளங்களில் ஒன்று ஆவியின் கனி நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுவதுதான். ஆவியின் கனியான அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வெளிப்படுகிறது என்றால் நாம் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படும் வாழ்க்கையை வாழ்கிறோம் என்பதற்கான அடையாளமாகும். ஸ்தேவானுடைய வாழ்க்கையில்
இந்த கனிகள் வெளிப்பட்டன. குறிப்பாக அவர் கல்லெறியப்படும் நேரத்தில் தன்னை துன்புறுத்தியவர்களுக்காக, ஆண்டவரே இந்த பாவத்தை அவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று ஜெபித்த போது அவருடைய அன்பும் மன்னிப்பும் சாந்தமும் மிக தெளிவாக வெளிப்பட்டது. ஸ்தேவான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருந்தார் என்பது அவர் சொன்ன வார்த்தைகளில் மட்டும் வெளிப்படவில்லை, கல்லெறியப்படும் போதும் அவர் காட்டிய அன்பிலும் மன்னிப்பிலும் வெளிப்பட்டது. ஸ்தேவானிடம் காணப்பட்ட இரண்டாவது பண்பு, அவர் ஞானம் நிறைந்தவராக இருந்தார். பந்தி விசாரணை ஊழியத்திற்கு தேவைப்பட்ட இரண்டாவது தகுதி ஞானம். ஸ்தேவானிடம் இந்த தகுதி காணப்பட்டது என்று 10ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அவர் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்போஸ்தலருடைய நடபடிகளில் ஞானம் என்பதற்கான கிரேக்க சொல் சோஃபியா மொத்தம் 4 முறை மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆச்சரியமான விஷயம், இந்த 4 இடங்களுமே ஸ்தேவானை சுற்றியுள்ள பகுதிகளிலே காணப்படுகிறது. 2 இடங்களில், அதாவது 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் மற்றும் 10ஆம் வசனங்களில் ஸ்தேவானை பற்றியும், மற்ற 2 இடங்களில் ஸ்தேவான் ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக பிரசங்கித்த பிரசங்கத்திலும் இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதிலிருந்து ஸ்தேவானுடைய ஊழியத்தில் ஞானம் எவ்வளவு முக்கியமான பண்பாக இருந்தது என்று தெரிகிறது. அவன் சாதாரண சாட்சியாளன் அல்ல, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்ட ஞானமுள்ள சாட்சியாளன். ஞானம் என்பது அறிவை சேர்த்துக் கொள்வதோ அல்லது புத்திசாலித்தனமாக இருப்பதோ அல்ல. ஞானம் என்பது தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப வாழ்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனங்களில் ஞானம் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது என்றும் அது நன்மையான வழியில் நடக்க நம்மை வழிநடத்துகிறது என்றும் பார்க்கிறோம். எனவே ஆவிக்குரிய ஞானம் என்பது நமக்கு எவ்வளவு தெரியும் என்பதை காட்டிலும் தெரிந்த உண்மைக்கு ஏற்ப எப்படி வாழ்கிறோம் என்பதை காட்டுகிறது. இதை ஸ்தேவானுடைய வாழ்க்கையில் காண்கிறோம். அவர் வெறுமனே அறிவுள்ளவராக இருக்கவில்லை, பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டு எதிர்ப்பின் மத்தியிலும் தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ப பேசவும் வாழவும் ஞானம் கொண்டவராக இருந்தார். ஸ்தேவானிடம் காணப்பட்ட 3வது பண்பு, அவர் விசுவாசம் நிறைந்தவராய் இருந்தார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஸ்தேவான் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவன் என்று குறிப்பிடப்படுகிறார். ஸ்தேவானுடைய விசுவாசம் அவர் வார்த்தைகளில் மட்டுமல்ல, அவர் வாழ்க்கையிலும் சாட்சியிலும் வெளிப்பட்டது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்தில் தன்னை கல்லெறிந்து கொல்ல தயாராக இருந்த எதிரிகளின் முன்னால் நின்ற போதும் கர்த்தருடைய செயலையும் அவருடைய திட்டத்தையும் தைரியமாக அறிவித்தார். ஸ்தேவானுடைய விசுவாசம் அவரை பயமற்ற சாட்சியாக மாற்றியது. ஸ்தேவானிடம் காணப்பட்ட 4வது பண்பு, அவர் கிருபை நிறைந்தவராயிருந்தார். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஸ்தேவான் கிருபையும் வல்லமையும் நிறைந்தவனாய் என்று சொல்லுகிறது. ஸ்தேவான் சிலுவையில் வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய தகுதியற்ற கிருபையை புரிந்து கொண்டவர். ரட்சிப்பு நம்முடைய கிரியைகளினால் கிடைப்பதல்ல. நாம் பாவிகளாக இருந்த போதே தேவன் நமக்கு கிருபை காட்டினார் என்ற சத்தியத்தை முழுமையாக விசுவாசித்தார். தான் இலவசமாக பெற்றிருந்த இந்த கிருபையை மற்றவர்களுக்கும் வெளிப்படுத்தினார். தன்னை கல்லெறிந்து கொண்டு கொண்டிருந்தவர்களை சபிக்காமல், ஆண்டவரே இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று அவர்களுக்காக ஜெபித்தார். நம்மை துன்பப்படுத்துகிறவர்களிடமும் நமக்கு தீங்கு செய்கிறவர்களிடமும் கூட கிருபையோடு நடந்து கொள்வதே நாம் தேவனுடைய கிருபையை உண்மையாக புரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதற்கான அடையாளம். ஸ்தேவானிடம் காணப்பட்ட 5வது பண்பு, அவர் வல்லமை நிறைந்தவராக இருந்தார். ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யும் வல்லமையை தேவன் ஸ்தேவானுக்கு கொடுத்திருந்தார். 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்போஸ்தலருடைய நடபடிகள் நூலில் இந்த இடம் வரை, அதாவது 6ஆம் அதிகாரம் வரை அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தவர்கள் அப்போஸ்தலர்கள் மட்டுமே. முதன்முறையாக 12 அப்போஸ்தலர்களில் ஒருவர் அல்லாத ஸ்தேவான் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்ததாக சொல்லப்படுகிறது.
இதிலிருந்து தேவனுடைய வல்லமை அப்போஸ்தலர்களுக்குள் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை என்பதையும், தேவன் தன்னுடைய சித்தத்திற்காக தான் விரும்புகிற யாரையும் பயன்படுத்த முடியும் என்ற உண்மையை வெளிப்படுகிறது. இந்த வசனத்தில் செய்தான் என்ற வினை சொல்லின் காலம் ஸ்தேவான் இந்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஒரு முறை மட்டுமல்ல தொடர்ச்சியாக செய்து வந்தார் என்பதை காட்டுகிறது. தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவர். ஆனால் தேவனுடைய வல்லமை அற்புதங்களில் மட்டும் வெளிப்படுவதில்லை. சில சமயங்களில் சோதனைகளிலிருந்து நம்மை அற்புதமாக விடுவிப்பதிலும், சில சமயங்களில் அந்த சோதனைகளை பொறுமையோடும் மகிழ்ச்சியோடும் சகித்து கொள்ள நமக்கு பலன் அளிப்பதிலும் வெளிப்படுகிறது. ஸ்தேவானுடைய வாழ்க்கை இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. தேவனுடைய வல்லமை ஸ்தேவான் செய்த அற்புதங்களில் மட்டுமல்ல, அவருடைய தைரியமான சாட்சியிலும் வெளிப்பட்டது. இப்படி பரிசுத்தாவி, ஞானம், விசுவாசம், கிருபை, வல்லமை ஆகியவற்றால் நிறைந்திருந்த ஸ்தேவானின் உள்ளான பண்புகள் அவரது தெய்வீக தன்மை வாய்ந்த குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. இரண்டாவதாக, ஸ்தேவானின் ஊழியத்தை குறித்து 9-10 வசனங்களில் பார்க்கிறோம். 9-10 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும், சிரேனே பட்டணத்தாரிலும், அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும், சிலிசியா நாட்டாரிலும், ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். அவன் பேசின ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமற் போயிற்று. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஸ்தேவான் இப்போது சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனாக நமக்கு அறிமுகமாகிறார். முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு எதிரான எதிர்ப்பு சூழலில் வெளிப்படையாக நற்செய்தியை பிரசங்கிப்பதை விட பந்தி விசாரிக்கும் ஊழியம் ஒப்பீட்டளவில் பாதுகாப்பானதாக, ஆபத்து குறைந்த ஊழியமாக இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட சூழலில் ஸ்தேவான் பந்தி விசாரிப்பு ஊழியத்தில் தொடர்ந்து ஈடுபட்டிருந்தாலும் அந்த ஊழியத்தை ஒரு பாதுகாப்பான இடமாக பயன்படுத்தி கொண்டு எதிர்ப்பிலிருந்து ஒதுங்கி இருக்க விரும்பவில்லை. மாறாக தேவன் தனக்கு கொடுத்த பிரசங்கிக்கும் வரத்தை பயன்படுத்தி சத்தியத்தை தைரியமாக அறிவிக்க விரும்பினார். இதுவரைக்கும் அப்போஸ்தலர்கள் மட்டுமே வெளியரங்கமான உபதேசங்களை செய்து வந்தார்கள். இப்போது அப்போஸ்தலரோடு சேர்ந்து ஸ்தேவானும் நற்செய்தியை ஜெப ஆலயங்களில் தைரியமாக பிரசங்கிக்க தொடங்குகிறார். அப்போஸ்தலருடைய நடபடிகளில் ஜெப ஆலயத்தை பற்றி இங்குதான் முதன்முறையாக பார்க்கிறோம். எருசலேம் ஆலயம் பாபிலோனியர்களால் இடிக்கப்பட்ட பின்பும், பாபிலோனிய அடிமைத்தனத்தின் போதும் யூதர்கள் தேவாலயத்தில் தொழுது கொள்ள முடியாமல் போனதால் ஜெப ஆலயங்கள் தோன்ற ஆரம்பித்தன. அப்போஸ்தலர்களின் காலத்தில் ரோமாபுரி சாம்ராஜ்யத்தில் பல இடங்களில் ஜெப ஆலயங்கள் காணப்பட்டது. எருசலேமில் மட்டும் கிட்டத்தட்ட 400 ஜெப ஆலயங்கள் இருந்ததாக சிலர் கருதுகிறார்கள். பல கலாச்சார பின்னணி கொண்டவர்கள் எருசலேமில் வாழ்ந்ததால் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஜெப ஆலயம் என்று பல ஜெப ஆலயங்கள் இருந்தது. ஸ்தேவான் பிரசங்கித்த இந்த குறிப்பிட்ட ஜெப ஆலயம் லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் த சினகாக் ஆஃப் த ஃப்ரீட்மென், விடுதலையாளர்களின் ஜெப ஆலயம் என்றுள்ளது. இந்த விடுதலை பெற்றவர்கள், ஃப்ரீட்மென் என்பவர்கள், கிமு 63 பாம்பே ராயனால் சிறைபிடிக்கப்பட்டு ரோமாபுரிக்கு கொண்டு செல்லப்பட்ட யூத அடிமைகளின் சந்ததியினர் ஆவர். பின்னாளில் அவர்கள் ரோமாபுரியிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது அவர்களில் சிலர் எருசலேமுக்கு வந்து அங்கு ஒரு ஜெப ஆலயத்தை அமைத்தார்கள். இந்த ஜெப ஆலயத்தில் இருந்தவர்களோடு சேர்ந்து மற்ற குழுக்களும் ஸ்தேவானை எதிர்த்தார்கள். 9ஆம் வசனம், அப்போது லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்களிலும், சிரேனே பட்டணத்தாரிலும், அலெக்சாந்திரியா பட்டணத்தாரிலும், சிலிசியா நாட்டாரிலும், ஆசியா தேசத்தாரிலும் சிலர் எழும்பி ஸ்தேவானுடனே தர்க்கம் பண்ணினார்கள். இப்படி 5 குழுக்களை சேர்ந்தவர்கள் ஸ்தேவானை எதிர்த்தார்கள். லிபர்த்தீனர் எனப்பட்டவர்களின் ஆலயத்தை சேர்ந்தவர்கள், சிரேனே பட்டணத்தார், அலெக்சாந்திரியா பட்டணத்தார், சிலிசியா நாட்டார், ஆசியா தேசத்தார் ஆகிய 5 பிரிவினர் ஸ்தேவானை எதிர்த்தார்கள். இவர்கள் எல்லாரும் ஸ்தேவானை போல கிரேக்க மொழி பேசும் யூதர்கள். தங்கள் இனத்திற்கு எதிராக ஸ்தேவான் செயல்படுவதாக கருதி அவனோடு தர்க்கம் பண்ணினார்கள்.
இதில் முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய இடம் சிலிசியா. இந்த சிலிசியாவின் தலைநகர் தர்சு பட்டணத்தை சார்ந்தவன் தான் சவுல். சவுல் இந்த காலகட்டத்தில் எருசலேமில் இருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படும் போது சாட்சிகள் தங்கள் வஸ்திரங்களை சவுலின் பாதத்தருகே வைத்தார்கள் என்று 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அப்படியானால் ஸ்தேவானின் பிரசங்கத்தை கேட்டு அவரை எதிர்த்தவர்களில் சவுலும் ஒருவராக இருந்திருக்கலாம். ஸ்தேவானுடைய ஊழியம் பந்தி விசாரிப்பில் தொடங்கி அங்கேயே முடிந்துவிடவில்லை. விதவைகளுக்கு பணியாற்ற தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தேவனுடைய வல்லமையினால் அற்புதங்களை செய்தார், ஞானத்தோடு பேசினார், நற்செய்தியை தைரியமாக அறிவித்தார். உண்மையான ஊழியம் எப்பொழுதும் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்படி ஸ்தேவான் உண்மையை அறிவித்த போது அவருக்கு எதிர்ப்பு வந்தது. எனவே மூன்றாவதாக ஸ்தேவானின் ஊழியத்திற்கு வந்த எதிர்ப்பை பார்க்கிறோம். 11 14 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஜனங்களையும் மூப்பரையும் வேத பாரகரையும் எழுப்பிவிட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு போய் பொய் சாட்சிகளையும் நிறுத்தினார்கள். இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை ஓயாமல் பேசுகிறான். எப்படி என்றால், நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள். ஜெப ஆலயத்தில் ஸ்தேவான் கொடுத்த செய்தியின் முழு விவரம் நமக்கு தெரியாது. ஆனால் 11 14 வசனங்களில் அவருக்கு எதிராக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் மூலம் ஸ்தேவான் என்ன போதித்திருக்கலாம் என்பதை ஓரளவு அறிந்து கொள்ள முடிகிறது. அவர் மோசேக்கும் தேவனுக்கும் எதிராக பேசியதாகவும் மோசேயின் நியாயப்பிரமாணத்தையும் ஆலயத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று போதித்ததாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. அப்படியானால் மோசேயின் நியாயப்பிரமாணமும் ஆலய வழிபாடும் ரட்சிப்பிற்கான வழிகள் அல்ல என்று ஸ்தேவான் பிரசங்கித்திருக்க வேண்டும். இது யூதர்களுக்கு பிடிக்காத செய்தி. மோசேயை விடவும் ஆலயத்தை விடவும் நியாயப்பிரமாணத்தை விடவும் கிறிஸ்து உயர்ந்தவர் என்பது யூதர்களுக்கு பிடிக்காத செய்தி. எனவே அவர்கள் ஸ்தேவானுடைய செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் முதலில் அவரை தர்க்கம் செய்து தோற்கடிக்க முயற்சித்தார்கள். அதில் தோற்று போன போது பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவரை அழிக்க முயன்றார்கள். இது எதிர்ப்பின் ஒரு பொதுவான முறையை நமக்கு காட்டுகிறது. ஒரு செய்தியை தர்க்கத்தால் முறியடிக்க முடியாத போது அந்த செய்தியை அறிவிப்பவரையே தாக்க முயற்சிப்பதுதான் பொதுவாக பார்க்கிற ஒரு விஷயம். ஸ்தேவானுக்கும் இதுதான் நடந்தது. முதலில் விவாதம், அது முடியாத போது பொய்யான குற்றச்சாட்டு. உண்மையை வெல்ல முடியாத போது உண்மையை சொல்பவரை தாக்குவது எதிர்ப்பின் வழியாகி விடுகிறது. 11ஆம் வசனத்தில் ஏற்படுத்தி என்ற வார்த்தை, அதாவது மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டோம் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி என்ற வசனத்தில் ஏற்படுத்தி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள கிரேக்க வார்த்தை தவறான முறைகளை பயன்படுத்த தூண்டினார்கள் என்று அர்த்தமுள்ள ஒரு வார்த்தை. அதாவது சாட்சிகளுக்கு லஞ்சம் தரப்பட்டது என்று புரிந்து கொள்ளக்கூடும். ஸ்தேவானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அவருடைய வார்த்தைகளை திரித்து கூறியதன் விளைவாய் ஏற்பட்ட பொய் குற்றச்சாட்டுகள். மோசே நியாயப்பிரமாணத்தை கை கொள்வதன் மூலம் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது என்றுதான் ஸ்தேவான் பிரசங்கித்தார். ஆனால் அவர் மோசேக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் பிரசங்கித்தார் என்று திரித்து சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சி வரையிலும் உயிர்த்தெழுதலை பிரசங்கித்ததினால் கிறிஸ்தவர்களை சதுசேயர்கள் வெறுத்த போதிலும் விசுவாசிகள் பெரும்பாலான யூத சமுதாயத்தினரால் மதிக்கப்பட்டார்கள். கிறிஸ்தவர்களும் யூதர்களும் ஒரே ஜபாலயத்தில் தான் ஆண்டவரை ஆராதித்து வந்தார்கள். ஆனால் இப்போது சூழ்நிலை மாறியது. கிறிஸ்தவர்களை எதிரிகளாக பார்க்க யூதர்கள் ஆரம்பித்து விட்டார்கள். ஸ்தேவானை ஆலோசனை சங்கத்திற்கு முன்பாக கொண்டு வந்து அவன் மோசேக்கும் தேவனுக்கும் பரிசுத்த ஸ்தலத்திற்கும் நியாயப்பிரமாணத்திற்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளை பேசுகிறான் என்று குற்றம் சாட்டினார்கள்.
ஆனால் ஸ்தேவான் யாருக்கு விரோதமாகவும் தூஷண வார்த்தைகளை சொல்லி இருக்க மாட்டார். அவர் தேவனுடைய ரட்சிப்பு திட்டத்தை விளக்கி அது இயேசு கிறிஸ்துவில் நிறைவேறியது என்பதையே அறிவித்திருப்பார். குறிப்பாக இயேசு மோசேயை விட மேன்மையானவர் என்றும் ஆலயத்தை பற்றிய யூதருடைய பழைய புரிதல்களுக்கு அப்பாற்பட்டவர் என்றும் போதித்திருப்பார். ஸ்தேவானுடைய செய்தி யூதருடைய மத புரிதலுக்கும் ஆலயத்தை மையமாக கொண்ட ஆராதனை முறைக்கும் ஒரு பெரிய சவாலாக இருந்தது. இருந்த போதிலும் எதிர்ப்பு வரும் என்ற பயத்தில் ஸ்தேவான் உண்மையை மறைக்கவில்லை. இதிலிருந்து உண்மையான சாட்சியை பற்றிய ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம். உண்மையான சாட்சி எல்லாரும் ஏற்றுக்கொள்ளும் செய்தியை சொல்வது அல்ல. எதிர்ப்பு வந்தாலும் உண்மையை அன்போடும் தைரியத்தோடும் சொல்வதுதான் உண்மையான சாட்சியின் அடையாளம். இதில் சுவிசேஷம் அறிவிப்பது பற்றிய இன்னொரு பாடத்தையும் கற்றுக்கொள்கிறோம். ஸ்தேவான் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தார். ஞானத்தோடு தர்க்கம் செய்யும் திறனும் அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவருடைய அற்புதங்களும் வார்த்தைகளும் யூதர்களின் கடினமான இருதயங்களை மாற்றவில்லை. நற்செய்தியை விளக்குவதற்கு ஞானமும் தர்க்கமும் அவசியம். ஆனால் ஒருவருடைய இருதயத்தை மாற்ற அவை மட்டும் போதாது. அற்புதங்களும் அடையாளங்களும் கூட மனமாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு போதுமானவை அல்ல என்பதை இந்த நிகழ்ச்சி நமக்கு நினைவுபடுத்துகிறது. உண்மையான மனமாற்றம் தேவனுடைய வல்லமையினாலேயே ஏற்படுகிறது. உதாரணத்துக்கு, தர்க்கத்தாலும் விவாதத்தாலும் மாறாத சவுல் ஆண்டவர் நேரடியாக அவனை சந்தித்த போது மாற்றப்பட்டான் இல்லையா? ஸ்தேவான் தன்னுடைய பொறுப்பை சிறப்பாக செய்தார். ஞானத்தோடும் வல்லமையோடும் பேசினார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். சத்தியத்தை தைரியமாக அறிவித்தார். ஆனால் இருதயத்தை மாற்றும் பணியை அவர் தேவனிடமே விட்டுவிட்டார். இதுதான் நம்முடைய பணியும். சத்தியத்தை அறிவிப்பது நம்முடைய வேலை, இருதயத்தை மாற்றுவது தேவனுடைய பணி. ஸ்தேவான் நியாயப்பிரமாணத்திற்கு எதிராக பேசுகிறார் என்று குற்றம் சாட்டிய அதே நேரத்தில் யூதர்கள் பொய் சாட்சிகளை பயன்படுத்தினார்கள். இதில் ஒரு பெரிய முரண்பாட்டை பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தை பாதுகாப்பதாக கூறியவர்கள் நியாயப்பிரமாணத்தையே மீறி பொய் சாட்சி கொடுத்தார்கள். நான்காவதாக, கடைசியாக இந்த வசனங்களில் நாம் பார்ப்பது ஸ்தேவானின் சாட்சி, ஸ்டீஃபன்ஸ் டெஸ்டிமோனி. 15ஆம் வசனம், ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமாயிருந்து அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். ஸ்தேவானுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போது பயந்து நடுங்கவில்லை. ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்தவர்கள் அவரை பார்த்தபோது அவர் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இதன் பொருள், ஸ்தேவான் பயத்தினால் உடைந்து போகவில்லை. தேவனுடைய சமூகத்தில் அமைதியாகவும் தைரியமாகவும் நின்றார் என்பதை இது தெளிவாக வெளிப்படுத்துகிறது. சீனாய் மலையிலிருந்து இறங்கிய மோசேயின் முகம் தேவனுடைய மகிமையினால் பிரகாசித்ததை போல ஸ்தேவானுடைய முகத்திலும் தேவனோடு இருந்த உறவின் தாக்கம் வெளிப்பட்டிருந்தது. நாம் தேவனுடைய சமூகத்தில் வாழும் போது அது நம்முடைய வார்த்தைகளில் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய முகத்திலும் நம்முடைய அணுகுமுறையிலும் வெளிப்பட வேண்டும். உள்ளத்தில் தேவனுடைய சமாதானம் இருந்தால் வெளியே எதிர்ப்பு வந்தாலும் முகத்தில் பயம் இருக்காது. இந்த வசனங்களில் ஸ்தேவானுடைய வாழ்க்கையை பார்த்தோம். அவர் விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர், கிருபையும் வல்லமையும் நிறைந்தவர். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை உண்மையோடும் ஞானத்தோடும் செய்தார். ஆனால் அவருடைய உண்மையான சாட்சி எதிர்ப்பு வந்தபோதுதான் தெளிவாக வெளிப்பட்டது. அவர் மீது பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட போதும் பயந்து பின்வாங்கவில்லை. அவருடைய முகத்தில் கூட தேவனுடைய சமாதானம் வெளிப்பட்டது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடங்கள் என்ன? ஒன்று, நம்முடைய குணம் நம்முடைய சாட்சிக்கு அடித்தளம். ஸ்தேவான் முதலில் ஒரு நல்ல பிரசங்கியாராக அறிமுகப்படுத்தப்படவில்லை, விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவன் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். நம்முடைய சாட்சி நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதிலிருந்து மட்டும் வருவதில்லை, நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்கிறோம் என்பதிலிருந்தும் வருகிறது. நாம் வீட்டில், பணியிடத்தில், திருச்சபையில் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய குணம் நம்முடைய சாட்சியை உறுதிப்படுத்துகிறதா? இரண்டாவது, தேவனுடைய வல்லமை அற்புதங்களில் மட்டும் வெளிப்படுவதில்லை. ஸ்தேவான் மூலம் பெரிய அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்தது உண்மை.
ஆனால் அவருடைய வாழ்க்கையின் மிகப்பெரிய சாட்சி எதிர்ப்பின் மத்தியிலும் விசுவாசமாக நின்றதில் தான் வெளிப்பட்டது. தேவனுடைய வல்லமை நம்மை சோதனையிலிருந்து வெளியே கொண்டு வருவதில் மட்டுமல்ல, சோதனையின் மத்தியில் நம்மை உறுதிப்படுத்துவதிலும் வெளிப்படுகிறது. 3, உண்மையை சொல்வதற்கு தைரியம் வேண்டும். ஸ்தேவான் எல்லாரும் கேட்க விரும்பிய செய்தியை சொல்லவில்லை, தேவன் கொடுத்த உண்மையை சொன்னார். எல்லாரும் நம்மை பாராட்ட வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு நற்செய்தியை மாற்றக்கூடாது, நற்செய்தியை உண்மையாக பிரசங்கிக்க வேண்டும். 4, எதிர்ப்பின் மத்தியில் நம்முடைய அணுகுமுறையும் ஒரு சாட்சி தான். ஸ்தேவானின் எதிரிகள் அவர் வார்த்தைகளை எதிர்த்தார்கள், ஆனால் அவர் வாழ்க்கையை பார்த்தபோது அவர் முகம் தேவதூதனுடைய முகம் போல் இருந்தது என்பதை ஒத்துக்கொண்டார்கள். நம்மை எதிர்ப்பவர்களிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதும் நம்முடைய சாட்சியின் ஒரு பகுதி தான். கோபத்திற்கு பதிலாக கிருபையான வார்த்தை, பயத்திற்கு பதிலாக தைரியம், பழி வாங்குதலுக்கு பதிலாக மன்னிப்பு நம்முடைய வாழ்வில் வெளிப்படும் போது இவையும் கிறிஸ்துவின் சாட்சிகளே. இறுதியாக ஸ்தேவானுடைய வாழ்க்கை நமக்கு ஒரு கேள்வியை எழுப்புகிறது. நாம் கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொல்லும் போது மட்டும் கிறிஸ்துவின் சாட்சிகளா, அல்லது நம்முடைய குணத்திலும் ஊழியத்திலும் எதிர்ப்பை சந்திக்கும் விதத்திலும் கிறிஸ்து நம்மில் வெளிப்படுகிறாரா? விசுவாசம் நிறைந்த வாழ்க்கை, கிருபை நிறைந்த ஊழியம், எதிர்ப்பின் மத்தியிலும் தைரியமான சாட்சி, தேவனுடைய சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, இதுதான் ஸ்தேவானுடைய வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம். தேவன் நம்மையும் அப்படிப்பட்ட சாட்சிகளாக மாற்றுவாராக. ஆமேன். இப்போதும் நம்மத்திலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களுக்கு ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே அவர்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அவர்களுக்காக, அவருடைய குடும்பத்தினருக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கும்படியாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியிலும் பங்கு பெற்ற உங்கள் அனைவருக்கும் ஆலய சார்பிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போதும் இந்த நிகழ்ச்சிக்காக தேவனுக்கு நாம் நன்றி கூறி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இன்றைய வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றும் உம்மை பாடல்கள் மூலமாக ஆராதிக்கவும், உம்முடைய வார்த்தைகள் மூலமாக உம்மை அறிந்து கொள்ளவும் கொடுத்த நல் பாக்கியத்திற்காக துதிக்கிறோம். இப்போதும் எங்கள் மத்தியிலே உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொண்ட ரெவரண்ட் டாக்டர் ஸ்டான்லி ஜோன்ஸ் அவர்களை ஆசீர்வதித்தருளும். மேலும் அவருடைய குடும்பத்தினரையும் அவருடைய ஊழியங்களையும் ஆசீர்வதித்தருளும். இந்த நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்ட அனைவரையும் உடைய நன்மைகளால் திருப்தியாக்கியருளும். இன்றும் நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த உம்முடைய சத்திய வசனங்களிலே நாங்கள் நிலைத்திருந்து உம்முடைய ராஜ்யத்திற்கு பலன் தர அருள் தாரும். இந்த இரவு வேளையிலும் எங்களை அனைத்து தீங்குகளுக்கும் விலக்கி பாதுகாத்தருளும். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமேன்.